எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையலில் வந்து ஒரு முட்டை குழம்பு செய்ய போகிறோம். நான் வந்து ஒரு பெரிய சைஸு வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் ஆம்லேட்டுக்கு மாதிரி நம்ம நறுக்கிக்கிறணும். தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 முட்டை, குழம்பு மசாலாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கிறேன். வெங்காயம், தக்காளி போட்டாச்சு. தக்காளி வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுடலாம். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து, கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி, வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி 2 ஸ்பூனு, சின்ன ஸ்பூன்கிட்ட 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ரொம்ப காரமாக இருக்கும், நிறையா சேர்த்துட்டோம். இஞ்சி பூண்டுலேயே காரம் இருக்கும். நான் வந்து ஒரு அரை செம்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா கொதிக்கிட்டும் குழம்பு. 4 முட்டை உடச்சி ஊற்றி உப்பு போட்டு நல்லா அடிச்சு விட்டுடலாம். உப்பு வந்து எல்லா பக்கத்தும் ஓடுற மாதிரி. நம்ம வந்து இப்போ முக்குளி சட்டியில் ஊற்றி பணியார மாதிரி சுட்டு எடுக்க போகிறோம். ஒரு அரை ஸ்பூன் வந்து சின்ன சீரகம் போட்டிருக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். முக்குளி சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு கரண்டியாக முக்குளி மாதிரி ஊற்றி ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் மாற்றி செய்கிறோம். ஒரு அரசில் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிச்சோடனே முக்குளி சட்டியில் ஊற்றிருக்கிற முட்டையை எடுத்து குழம்புல ஊற்றிடலாம். முட்டை வெந்துருச்சு, நம்ம திருப்பி போடுறான். ஊற்றுற முட்டையெல்லாம் வெந்துருச்சு, நல்லா எடுத்துருவோம். வந்து இந்த முட்டையை வந்து நம்ம குழம்புல போட்டுருவோம். சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. அவ்வளோதான், குழம்பு சர்வ் பண்ணிடலாம். நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ணாங்க. தேங்க்யூ.